ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகியிருக்கு. நமக்கு நியூ சிஎம் கிடச்சிருக்காங்க. அண்ட் நேற்றுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 கிரெடிட் ஆயிருந்துச்சு. ஸோ ரூ. 1000 கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருடைய கேள்வி என்னென்னா, இந்த கவர்மெண்ட் வந்துச்சு, இந்த இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா ரூ. 2500 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. ஆனால் 1000 தானே போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து இப்போலாம் நம்ம சீரியல் பார்க்குறோமோ இல்லையோ, சட்டசபை நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். ஒரு நிமிஷம் விடாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு, எங்கே போகிறாரு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் சிஎம் நமக்கு வந்து கிடச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எல்லாருக்குமே. நியூஸே பார்க்காதவங்க கூட இப்போ எல்லாம் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ ரூ. 2500 வழங்கக்கூடிய திட்டம், மதிப்புமிகு மகளிர் திட்டம், அது எப்போ வந்து தருவாங்க? இந்த மாதம் ரூ. 1000 போட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் மந்த்தாவது கிடைக்குமா? அப்படி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி வந்து அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். நம்ம தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த ரூ. 2500 தான் முதல் திட்டமாக வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கு நம்ம சிஎம் என்ன சொன்னாருன்னா, போன கவர்மெண்ட் வந்து நிறைய கடன் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி அளவுக்கு கடன் இருக்குது. அப்போ இந்த கடன் சுமை எல்லாத்தையும் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு ஸ்கீம்ஸையும் நிறைவேற்றுவோம், அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது, அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் கடந்த ஆட்சியில் என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் வந்துச்சோ அந்த நலத்திட்டங்கள் எல்லாமே எப்போதும் போலவே தொடர்ந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் வந்து புதுமை பெண், தமிழ் புதல்வன், மகளிர் உரிமை திட்டம், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்படியே தொடர்ந்து நிதி இப்போ போட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது ரூ. 1000 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற அரசியலில் வந்து பொதுமக்கள்கிட்டயே மிகப்பெரிய ஒரு விவாதம், எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன புதுசாக வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே போல் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லி டிஏவை வந்து உயர்த்தியிருந்தார். எப்போவுமே 2% டிஏ வந்து உயர்த்துவாங்க, வருஷத்துக்கு 2 முறை உயர்த்துவாங்க. ஸோ ஜனவரியிலேருந்து இந்த மே மந்த் வரைக்கும் ஆனதுக்கு வந்து ஐயர் மாதிரி போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர மாதத்துலேருந்து 2% உயர்த்தி இருக்கிறாங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தினுடைய சில, அதாவது என்ன சொல்கிறது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, எப்படி இது வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஸோ டிவிக்கே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அது இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம். இப்போ நடைமுறையில் இருக்கிற மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாற்றி அமைச்சு, அதாவது ரூ. 1000 கொடுக்குற திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படிங்கிற பேரில் 60 வயசுக்கு உட்பட்ட அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான விவரங்கள் என்ன, தகுதிகள் என்ன, அதாவது தேர்தல் வாக்குறுதி அப்போ கொடுத்த படி நம்ம என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதம் தகுதி உள்ள பெண்களுக்கு ரூ. 2500 நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்புன்னு பார்க்குறப்ப 60 வயசுக்குட்பட்ட பெண் குடும்ப தலைவிகள் இந்த திட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை அதிகரிப்பது மற்றும் குடும்ப நிர்வாகத்துக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அதனுடைய அதிகாரப்பூர்வ நிலை, கரண்ட் அப்டேட் என்ன, ஏன் வந்து இன்னும் செயல்படுத்தலை? புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற நம்மளுடைய முதல்வரான ஜோசப் விஜய் அவர்களோட தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துறதுல சில நிதிநிலை சவால்களையும் நடைமுறை மாற்றங்களையும் எதிர்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ரூ. 1000 முதல்ல தடை இல்லாமல் வழங்கும். ஏற்கனவே முதல்ல பழசு கொடுத்துட்டு இருந்த மாதிரியே கொடுத்துரும். புதிய அரசு இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது வரைக்கும் இப்போது நடப்பு மே மாதத்துக்கு ரூ. 1000 வர வேண்டியது வந்து பயனாளிகள் கணக்கில் நேற்று மே 15 அன்னைக்கு செலுத்திட்டாங்க. கொஞ்சம் இது எப்படி வந்து கொண்டு வருவாங்கன்னா, தமிழகத்தினுடைய தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு வாக்குறுதி அளித்தபடி நேரடியாக 2500 உயர்த்தாமல் கட்டமாக இந்த தொகையை ரூ. 1000 அப்படியே கொஞ்சமாக தான் உயர்த்துவாங்க, படிப்படியாக 1500, 2000, 2500 அப்படி உயர்த்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிதிநிலையை காரணம் சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பட்ட தலைவர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது. அரசு தரப்பில் ஆலோசிக்கப்பட்டு வராங்க, இந்த மாதிரி கொஞ்சம் படிப்படியாக உயர்த்தலாம்னு சொல்லி அப்படிங்கிற தகவலும் இப்போ வந்து வெளியாகிருக்கு. 60 வயசுக்கு மேற்பட்டோருடைய நிலைமை என்ன? அப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா 60 வயசோ என்ன வயசு வந்து அவங்களுக்கு நிர்ணயிக்கலை. குடும்ப தலைவிகளுக்கு 1000, அப்புறம் அவங்க கொடுத்த அந்த தகுதிகள், இந்த தகுதிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 60 வயதுக்குட்பட்டவங்களுக்கு தான் 2500, 60 வயதுக்கு மேற்பட்டோர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து
ஓஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓல்டு ஏஜ் பென்ஷன், முதியோர் ஓய்வூதிய திட்டம் சொல்லுவோம். அது மூலமாக 3000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ 1200 ரூபாய் வாங்கிட்டுருக்காங்க. அண்ட் ஓஏபி வந்து பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே எலிஜிபிள். ஸோ அவங்களுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுக்கறதுக்காக ஒரு பிளான் வச்சுருக்காங்க. சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு மாற்றிடலாமா? ஏன்னா இப்போ இருக்கிறதுலையே 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 15% பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டுருக்காங்க. அப்போ அந்த 15% பேரையும் ஓஏபிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை போயிட்டுருக்கு. அதே போல் இதிலேயே தொடர்ந்து இவங்களுக்கு 2500 கொடுத்துடலாமா அப்படின்னும் யோசனை போயிட்டுருக்கு. ஸோ அரசு இது குறித்து விரிவான ஆய்வு மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆய்வுக்கு பிறகு தான் என்ன ஏது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியும். இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டம் மற்றும் 2500 உயர்வுக்கான இறுதி வடிவமைப்பு, புதிய நிபந்தனைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அரசாணை குறித்த விரிவான அறிவிப்பை இந்த மே மாத இறுதிக்குள்ளார அரசு வெளியிடும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அலுவலகம் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு செய்தியை தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் நீங்கள் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தரமான மக்களை பற்றியும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் யோசித்து தான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. 60 வயதுக்குட்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், பட்டதாரிகள், டிப்ளமோ முடித்தவங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து வந்து செய்ய போகிறாங்க. எல்லாருக்குமே வந்து உதவித்தொகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது. அரசு வேலைவாய்ப்பு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கான திட்டமும் இருக்குது. எத்தனையோ பேர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்கள், மகளிர் எல்லாருக்குமே வந்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்திட நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு நாளும் சிஎம் ஆஃபீஸ் நியூஸை பற்றி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து எப்படி காலையில் போயிட்டு 6 மணிக்கு 6:30 7 மணிக்கு தான் அவங்க ஆஃபீஸை விட்டு வெளியே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து லஞ்ச் பேக்கோட கேரியரோட நம்ம முதலமைச்சர் காலையில் 8:45 9 மணிக்கெல்லாம் சிஎம் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே என்னென்ன வந்து திட்டங்கள் நம்ம செயல்படுத்தணும், எப்படி இதை செயல்படுத்தணும்னு சொல்லி கூட்டம் போட்டு ஆலோசனை நடத்திட்டு வராங்க. ஸோ நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்த மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆட்சியும் நல்ல அரசாகவும் டிவிக்கே செயல்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்த்தா தான் என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். விமர்சனங்கள் இல்லாத அரசே கிடையாது. ஏன்னா டே 1 கட்சி ஆரம்பித்த டே 1லேருந்தே நிறைய விமர்சனங்கள், நிறைய வந்து நெகட்டிவ் எதிர்மறையான பேச்சுகள் தான் இருந்துச்சு. ஈவன் ஆஃப்டர் வின்னிங் த எலெக்ஷன் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. ஒரு திட்டம் போட்டால் கூட அதுக்கும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ அந்த அளவுக்கு ஆட்சி பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ எந்த ஆட்சி வந்தாலும் நமக்கான ரெக்ரூட்மெண்ட், நமக்கான வேலை இது எல்லாமே கிடச்சிதுன்னா எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக அமையும். ஸோ படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க. வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எந்த வேலை வாய்ப்பாக இருந்தாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தானாக நம்மக்கிட்ட வந்து நிற்காது. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை அனௌன்ஸ் பண்ணுறப்ப அதுக்கு புது ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் இதை பற்றின சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.